ஸ்னேகா வந்து என்ன பண்ணுறாங்க, ஷர்ட்டை கழட்ட சொல்கிறாங்க. அடுத்து வந்து கழட்டி கழட்டி வைக்கிறாரு. ஈரமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிவா. அடுத்து வந்து ஸ்னேகா என்ன பண்ணுறாங்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டு அப்படியே சிவாக வந்து தவறான நோக்கத்தோடு அணுகுறாங்க. உடனே சிவா தள்ளி விடுறாரு. அவ்வளோதான் உனக்கு, ஏன் இந்த மாதிரிலாம் கேவலமாக பிஹேவ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டாங்க சிந்து. சிந்துக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. டாக்டரே, உண்மையிலேயே நீ கிரேட் டாக்டரு. எவ்வளோ நல்லவன் தெரியுமா? இவ்வளோ வந்து அவள் நெருங்கி வந்து கூட நீ வந்து அவளை தள்ளி விட்டுட்டு போனப்பார். உண்மையிலேயே சொல்கிறேனே, உன்னை வந்து உனக்காக நான் என்ன வேணாலும் செய்கிறது கரெக்டு தான் டாக்டரு. நான் நல்ல முடிவு தான் எடுத்திருக்கேன். நீ தான் டாக்டர் எனக்கு எல்லாமே அப்படி சொல்லிட்டு நான் யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே ஸ்னேகா வந்து செம்ம டென்ஷனாக இருக்காங்க. இப்படி வந்து சிவா பண்ணதை நினச்சி, சிவா எதுக்காக என்னை அவாய்ட் பண்ணுறான்? நான் வந்து அவன்கிட்ட வந்து இப்படி நடந்துக்கிறது அவனுக்கு பிடிக்கலையா? ஏன் பிடிக்கல? அப்போ என்ன பிடிக்கலையா? அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வராங்க. அடுத்து வந்து அவங்க அப்பா வந்தோடனே ஸ்னேகா அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு, ஏன் ஏன் ஸ்னேகா அழுவுற அப்படின்னு நடந்த விஷயத்த ஸ்னேகா வந்து ஒரு மறைமுகமாக சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு, இங்கே பாரு ஸ்னேகா, சொன்னா கேளு. சிவா வந்து ரொம்ப வேறு மாதிரி குடும்பத்துலேருந்து வந்தவன், உனக்கே தெரியும்ல. அந்த மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிலாம் வந்து ஹை கிளாஸ் சொசைட்டிக்குள்ளே வந்து மிங்கிள் ஆக மாட்டாங்க. ரொம்ப கஷ்டம். நீ தான் சிவாவை விரும்புகிற, அதனால தான் நானும் சரின்னு சொன்னேன். அவனும் வந்து பெரிய சர்ஜனாக இருக்கான், அதனால தான் சரின்னு சொல்லிட்டு அவனை விடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு அவன் தான் கரெக்டு. அதனால் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். சிவா கிட்ட எப்படி பழகுனா வேலைக்கு ஆகுமா அப்படி பழகு. அதை விட்டுட்டு இப்படி க்ளோஸாக போனாலும் அவனுக்கு செட் ஆகாதுன்னா விட்டுரு ஸ்னேகா அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு வந்து, அப்பா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா, என்னால் தாங்கிக்க முடியல அவன் அப்படி பண்ணது. இது வரைக்கும் என்னை யாரும் அப்படி பண்ணதே இல்லைப்பா அப்படின்னோடனே, சரி ஸ்னேகா கவலைப்படாது, எல்லாம் சரியாயிடும்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்கிறாரு. சிவா டென்ஷனாக இருக்கிறத பார்த்துட்டு, நல்லா நனைஞ்சிட்டியா டாக்டர், இந்த டவல் துடைச்சிக்கோ அப்படின்னா, ஒன்றும் வேணாம் அப்படின்றாங்க. ஏன் டாக்டர் ஒரு மாதிரி இருக்க அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு ஒன்றும் சொல்லாமல் அமைதியாக இருக்கார். எனக்கு தெரியும் டாக்டர், எல்லாமே தெரியும் அப்படின்னு ஒன்று அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. என்ன என்ன உனக்கு தெரியும்னோடனே, நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். ஸ்னேகா உன்னை வந்து நெருங்கி வந்தது, நீ தள்ளி விட்டது எல்லாத்தையும் பார்த்தேன். உண்மையிலே அந்த நிமிஷம் வந்து உன்னை பற்றி நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். எவ்வளோ ஆம்பளைங்க இருக்காங்க, பொண்ணுங்க நெருங்கி வந்தால் எப்படி வேணாலும் வந்து பயன்படுத்துகிறவங்க இருக்காங்க. ஆனால் நீ இவ்வளோ நெருங்கி வந்து கூட அவன் மேலே நீ ஆசை வச்சு கூட நீ தவறாக வந்து எதுவுமே பண்ணலை. உண்மையிலேயே உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது டாக்டரே அப்படின்றாரு. அதைன்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து, இங்கே பாரு, இந்த விஷயத்தெல்லாம் நீ யார்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னோடனே, ஸ்னேகா ஏதோ வந்து என் மேலே இருக்க ஆசையில் அப்படி பண்ணிட்டா, மற்றபடி அவள் நல்ல பொண்ணு தான் அப்படின்னோடனே, நான் அவளை பற்றி எதுவுமே சொல்லலையே, நடந்த விஷயத்த நான் பார்த்துன்னு தான் சொல்கிறேன் அப்படின்னோடனே, இங்கே பாரு சிந்து, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு. இந்த விஷயத்தை பற்றி யார்கிட்ட சொல்லாமல் இருக்கிறது நல்லது. நான் ஏன் டாக்டர் சொல்ல போகிறேன், இதெல்லாம் சொல்லக்கூடிய விஷயமா அப்படின்னோடனே, சரி இங்கே பாரு, நீ ஸ்னேகாவை பற்றியும் தப்பாக நினைக்காத, அவள் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை, புரியுதானோடனே, எனக்கு புரியுது டாக்டர் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாரு, இவன் என்ன நினச்சான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து இங்கே சிவா கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஆகிடுது, மழையில் நனைஞ்சதால். அதே மாதிரி நம்ம சிந்துக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகிடுது. அதனால் 2 பேருமே ஒரே டைமில் உடம்பு சரியில்லாமல் ஆனதை பார்த்துட்டு மகா வந்து, என்ன இவங்க 2 பேரும் ஒரே டைமில் உடம்பு சரியில்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. அடுத்து வந்து சிந்துவுக்கு வந்து மருந்து கொடுக்குறா. சரி தேங்க்ஸ் டாக்டர் அப்படின்றாங்க. அடுத்து வந்து சிந்து வந்து நம்ம சிவாவுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, ஜலதோஷத்துக்கான வந்து தண்ணியெல்லாம் வச்சு கொடுக்குறாங்க. அதையெல்லாம் பார்த்து மகா செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. இவன் எதுக்கு இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் நான் பண்ணிக்கிறேன், நீ ஒன்றும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து விடுறாங்க. அப்போ வந்து சிவா வந்து அவளே பண்ணட்டும் விடுமா அப்படின்றாரு. இதை பார்த்த மகா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சிந்து பக்கம் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிர்ச்சி தாங்கவே முடியல அவங்களால.